மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். புகழேந்தியிடம் ஒரு கேள்வியை வைத்துவிட்டு இடைவெளிக்கு சென்றேன். திரு புகழேந்தி, நீங்கள் உங்களை போன்ற அல்லது உங்களுடைய கருத்தோடு இணைந்த கருத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருமித்த கருத்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய வாதம் என்பது நீதிபதிகள் நியமனத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியினருடைய ஆதிக்கம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இங்கே ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை? இந்த மாதிரியான வாதங்களை எல்லாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள். தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் வருகின்ற பொழுது ஒரு சிலர் இந்த தளத்தில் நின்று ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஆதிக்கம் இருக்காது, இது போன்றவற்றையெல்லாம் முன்வைத்து இதை ஆதரித்தார்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கு அதுக்கு ஒரு முரணான கருத்தை வைக்கிறீங்களே. கொலிஜிய முறை தொடர்ந்தால் உங்களுடைய குற்றச்சாட்டுகள் இன்னும் அப்படியே தானே இருக்கும், அந்த இடத்துல தேங்கி தானே நிற்கும். அந்த குற்றச்சாட்டுகளாகவே தானே இருக்கும். அதற்கான தீர்வு என்ன? இல்லை, கொலிஜியத்தில் அந்த குறைபாடு இருக்கிறது உண்மைதான். இன்றைக்கி கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு இல்லை. அது மாதிரி இருக்குது. ஆனால் அது அதை நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் அந்த அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும்போது அந்த இதில் கிட்டத்தட்ட கண்டிப்பாக முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப குறைவு. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அரசுக்கு சாதகமானவர்களை மட்டும்தான் நீதிபதியாக நியமிப்பார்கள். இதனுடைய விளைவு என்னாகும்னா, என்டையர் ஜுடிஷியரி சிஸ்டமே ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்படும் போது சாமானிய மக்கள் இல்லை காவல்துறைக்கு எதிராக நம்ம எந்த ஒரு தீர்வையும் நாம் கடைசி மனிதனுடைய தீர்வு அந்த நீதிமன்றன்றது எல்லாமே தவறாக போயிடும். அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை சிறுபான்மை மக்களோ உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களோ பெற்றுவிட முடியாது. ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், இந்த இந்த இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை, அதாவது ஒரே சாதிக்காரங்களை சொந்தக்காரங்களை நியமிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மைதான். அதே போல் இதில் கூட சில அரசியல்வாதிகளின் அந்த ஆளுங்கட்சியினுடைய தலையீடு இருக்குது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களாம் நீதிபதி ஆக்கியிருக்காங்க இப்போ இருக்குது. ஆனால் இதையெல்லாம் மாற்றி அதுக்கு தான் 3ஆம் தேதி போட்டிருக்காங்க. நோக்கி அவங்க போகணும், இந்த உச்ச நீதிமன்றம் செய்யணுன்றது நாங்கள் விரும்புகிறோம். சரி, நான் வரேன் அந்த இடத்துல. சுதா, நீங்கள் தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி கொண்ட அமைப்பு நீங்கள் சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையம் தான் நீங்கள் தேர்தல் நடத்துகிறது. யார் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறார்கள்? தேர்தல் ஆணையரை நியமிப்பது ஆட்சியாளர்கள் தான். இப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இருக்கின்ற பொழுது இதற்கு மட்டும் ஏன் மறுப்பு கொடுக்கப்படுகிறது? இதை மட்டும் ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அதற்கு பயமே அவர் திருப்பி சொல்கிற மாதிரி நீதிமன்றங்கள் தான் கடைசி நம்பிக்கையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி, மேல்முறையீடு வழக்குகளாகட்டும், இங்கே தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளாகட்டும், பல லட்சக்கணக்கான வழக்குகள் ஏற்கனவே இங்கே தேங்கி இருக்கின்றன. அரசியல் சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் உடனடியாக தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. சாதகமான தீர்ப்பாக இருந்தால், பாதகமான தீர்ப்பாக இருந்தால் காலம் தாழ்த்தப்படுகிறது என்றெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஏற்கனவே இந்த முறையிலேயே நீதித்துறையின் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய தலையீடு அதில் இருந்தால் இந்த விமர்சனம் இன்னும் அதிகமாகாதா? எங்கள் தலையீடு என்ற வார்த்தை ஜெனரலாவே. பட் நீங்க சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள், ஒரு சில வழக்குகளை இந்த மாதிரி சீக்கிரம் முடிக்கிறதும், ஒரு சில வழக்குகளோட தீர்ப்புகள் தவறா ஒரு மாதிரி விஷயங்களா இருக்கிறது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எல்லா ஒட்டுமொத்த நீதித்துறையோ இல்ல நீதிபதிகளோ தவறு ஏற்று கொண்டிருக்கார்கள் என்பது அது முற்றிலும் தவறு. ஒண்ணு, இந்த கொலிஜியம் சிஸ்டம் ஏன் பெஸ்டா இருக்குன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல எப்படி பார்க்கணும்னா, இன்றைக்கு நீதிபதிகள், அதாவது ஃபர்ஸ்ட் 5 பெஞ்ச் ஜட்ஜஸ் அந்த கோர்ட்டில் எந்த வழக்கறிஞர் ரெகுலராக அப்பியர் ஆகிறாங்க, அவங்களோட கேலிபர், அவங்க கெப்பாசிட்டி, அவங்களுக்கு என்ன லா எந்த அளவுக்கு தெரியுதுன்ற விஷயங்கள் டெய்லி ஒரு நீதிபதி பார்க்கும்போது இவருக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு, இவர் ஜட்ஜ் ஆகலான்ற ஒரு இது எனக்கு புரியல. ஒரு நேரடியா பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அது எப்படி எடுத்துக்கணும்? ஏன்னா ஒரு நீதிபதி ஒரு நீதிமன்றத்தில் எத்தனை வருடம் பணியாற்றி அவர் இடமாறுதல் பெறக்கூடும். அந்த வழக்கறிஞர் ஒருவேளை வழக்காடு வழக்குகள் அது எத்தனை கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதுல எஃபெக்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேகரிக்கப்படும் ஒரு நீதிபதியா நியமிக்கும் போது. சரிங்களா? சும்மாவே நியமிக்கப்போது ஐஎஸ் ஓட ரிப்போர்ட் எடுப்பாங்க, எல்லாமே அவர் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே எடுத்துதான் ஒரு கொலிஜியம் சிஸ்டம் ஒரு நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. ஆனா மேடம் சொன்னாங்க பாருங்க, நீதிபதிகள் நியமிக்கணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி. ஏன் டிரான்ஸ்பரன்சி அதுல ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்க முடியல அப்படின்னா, ஒரு பிராக்டிக்கலான விஷயம், டெய்லி நடக்கிற விஷயம். ஒரு நீதிபதியை நியமிக்கணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணா
அதில் யாராவது ஒரு நீதிபதி ஒரு அட்வொகேட்டை பிடிக்கல அப்படின்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சம்மந்தமே இல்லாத அவரை பற்றி எங்கெங்கேருந்து வருதுன்னு தெரியல. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நீதிபதியாக ஆகணுன்ற ஒரு லட்சியத்தோட நேர்மையாக செயல்பட்ட ஒரு வழக்கறிஞர் நீதிபதி ஆக முடியாத சூழ்நிலை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால தான் ஐ திங்க் நீங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக வாதத்தை தொடங்கி ஒரு நிமிஷம், ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில நான் பேசுறேன், பிராக்டிகல் விஷயங்களையும் பேசுறேன். ஒண்ணு இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல நீதிபதிகள் வந்து இன்னைக்கு ரிட்டையர் ஆறாங்க அப்படின்னா 15 நாள் அந்த ஒரு நீதிபதி இடத்த வந்து ரிட்டையர் ஆனா அதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நீதிபதி வந்து லண்டன்ல இருந்து அமைச்சிருவாங்க. அந்த ஃபில் பண்ணிடுறாங்க அன்னைக்கு ரிட்டையர் ஆன அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னா 60 நீதிபதிகள் இருக்க வேண்டிய இடத்துல வந்து 38 நீதிபதிகள் தான், காலி இடங்கள் பல வருடங்களாக இருக்கிறது. அதனால தான் வந்து வழக்குகள் பல லட்சம் வழக்குகள் வந்து தேங்கி இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அப்போ இந்த கொலிஜியம் சிஸ்டமால ஒரு நீதிபதிகள் நியமனம் பண்ண முடியலன்ற ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது? ஒண்ணு, சமூகத்துல அனைத்து தரப்பு மக்களுக்குமே வந்து புகழேந்தி சார் சொன்னது போல இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லவே இல்லை. அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு அளிக்கணும்ன்றது தான் வந்து கொலிஜியம் சிஸ்டம்ல. அதுலயே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம ஒரு நிலைமை தான். நம்ம நிறைவு கருத்து நோக்கி பயணிக்கிறோம். நிறைவு கருத்து உங்களிடமிருந்து தொடங்கி உங்களுடைய நிறைவு கருத்தாக இந்த இரண்டையும் சேர்த்து திறனாய்வு செய்து இந்த முறையில் நீதிபதிகள் நியமனம் இருந்தால் சரியா இருக்கும்னு நீங்க ஒரு ப்ரொபோசல் இங்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஏதோ வைப்பீங்க? என்னை பொறுத்தவரை வைக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் முறையில் பரீட்சை வைத்து அவர் வழக்கறிஞராக சிறிது காலம் இருந்து பரீட்சை வைத்து அவர்களை தேர்ந்தெடுத்து முழுமையாக நீதிபதியாக நியமித்து விட்டால் சுப்ரீம் கோர்ட் வரை செல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு வழிவகை செய்தால் இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு தீர்ப்பும் படித்து பார்க்கப்படும். அவர் தவறு செய்தால் அவர் மேலே செல்ல முடியாது, அடுத்த ப்ரமோஷன் கிடைக்காது. அதேபோல் ஒழுங்காக செய்தால், ஏனென்றால் கூறுகிறேன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் கூறுகிறது. அதை கடைபிடிக்காமல் போனதால் தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் உள்ளது என்பதே எனது கருத்து. ராமசுப்ரமணியன், நிறைவு கருத்தாக ஏன் நான் கேட்குறது, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கக்கூடிய விவகாரத்தில் தேர்வு முறை, இடஒதுக்கீடு இவற்றோடு இணைந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் டிரான்ஸ்பரன்சியாக தொடர்ந்து வலியுறுத்துகிறீர்கள், வெளிப்படைத்தன்மை. அந்த வெளிப்படைத்தன்மை இவ்வாறானதாக ஏன் இருக்கக்கூடாது, அல்லது இதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா, ஆதரிப்பீங்களா? இல்லை, அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்கெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் கேஸ்ட் ரிலிஜன் அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் கரெக்ட் அட் ஆல். பேஸ்ட் ஆன் கேளுங்க, இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட். இப்போ அதில் ஏன் இப்போ யார் அவங்கள மெரிட்ல இருக்காங்களோ அவங்கள தான் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும். இதுதான் நடைமுறை இருக்குதான்னு கேட்குறேன். இப்போ அப்படி இருக்குதா? அப்படி தான் இருக்குது. இப்போ இல்லை அப்படி தான் இருக்குதுன்னு சொன்னால் நான் வெளிப்படையாக கேட்குறேன். 80 விழுக்காடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர் சொல்கிறாரு. மீதி இருக்க இல்லை அதில் மாறுபட்ட கருத்து தான் நீங்கள் பதிவு பண்ணுங்க. மீதி இருக்கக்கூடியவர்கள் யாரும் நீங்கள் சொன்ன மாதிரி மெரிட்டே இல்லையா? இல்லை, அதாவது இது யார் டிசைட் பண்ணுறாங்க? அப்போ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ ஃபால்ட் வித் தி ஜட்ஜஸ். யார் அவங்க தான் செலக்ட் பண்ணுறது. அதனால இல்லை அதுதான் மாற்றுறதுக்கு இப்போ 2 எமினன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த 2 எமினன்ட் பீப்புள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யார் 2 எமினன்ட் பீப்புளை செலக்ட் பண்ண போகிறாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஒன்று, அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஒன்று, அப்புறம் வந்து அப்போசிஷன் பார்ட்டி. இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த 3 பேரை சேர்ந்து அந்த எமினன்ட் பீப்புள்ங்கிறது அவங்க லா இல்லாமல் இருக்கலாம். நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன் ராமசுப்ரமணியன். நீங்கள் இப்போ இன்னைக்கு பாஜக ஆட்சி, நீங்கள் சொன்ன மாதிரி தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த ஒரு வழக்கறிஞரை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கணும். அந்த வழக்கறிஞர் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவராக இருக்கிறார், அல்லது ஒரு திராவிட இயக்க சிந்தனை கொண்டவராக இருக்கிறார். பாஜக சத்தியமாக பாஜகவின் சார்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசு முன்மொழியாது. நாளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, பாஜக சார்ந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள், அவங்க நிச்சயமா முன்மொழிய மாட்டாங்க. அப்போ நீங்க அங்க அந்த பார்வை இயல்பாக வருது இல்ல, அப்ப அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒருத்தரை நீங்க எந்த கேட்டகரியில பாக்குறீங்க? அதனால தான் நான் கேக்குறேன். ஒரே விஷயம், அது வந்து இந்த டிஸ்கஷன் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன்னா இட் வில் பி an endless discussion. Let me make it very candid and clear. இதே மாதிரி பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நான் பேச வந்ததுங்கிறது இது வேணுமா வேண்டாமா, என்ன குறைபாடுகள்னு இதில் வந்து அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு கேட்கறது இதை வந்து ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு நீங்கள் அனுப்புங்கன்னு. ஆனால் அதுக்கு முடிவு ரிஜெக்டட். எதுக்காக நான் சொல்கிறேன்னா வெறும் ஆதார் கார்டு அதுக்கு ஒன்றுன்னா அதுக்கு 9 பேரை கொண்டு வரலாம், 11 பேரை கொண்டு வரலாம்னு ஆதார் கார்டுக்கு சுப்ரீம் கோர்ட் இஸ் அலோவிங் நம்பர் ஆஃப் பீப்புள். அதில் அந்த பெஞ்சு கொடுக்குறீங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தரமாட்டேன்றீங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஜட்ஜஸ் அவங்க கையில் நீங்கள் வந்து பாலிட்டிஷியன் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரைட்டை அந்த பவரை இவங்க ஆரம்பத்தில் சொன்னது போல இது வந்து எவல்யூஷன் கொஞ்சம் மாறும். அதை வந்து தன் கையிலேயே வைத்துக் கொண்டிருப்பது என்பது
இருக்கிறது அதுவும் சரிதானா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஆகவே இது அடுத்து பார்ப்போம். நவம்பர் 3ஆம் தேதி அந்த டிஸ்கஷன் வரப்போகிறது, அது பார்க்கலாம். ஆனால் இது வந்து ரியலி வெரி அன்பார்ச்சுனேட். சுதா, நான் அவர்கிட்ட வச்ச கேள்விதான். தேர்வு இது போன்ற விவகாரங்கள் மற்ற எல்லா துறைகளிலும் நம்ம அப்படி தான் அணுகிறோம். IAS ஆகட்டும், IPS ஆகட்டும், எல்லா விவகாரங்களையும் அவ்வாறு தான் அணுகுகின்ற பொழுது நீதிபதிகளும் ஏன் அந்த அடிப்படையில் அணுகக்கூடாது? அவருடைய சீனியாரிட்டி, அவருடைய திறமை, அவருடைய கல்வி தகுதி, அவங்க எடுத்த பர்சன்டேஜ், அதுக்கான ஒரு தேர்வு, இடஒதுக்கீடு, இவை எல்லாவற்றையும் இணைத்து சமூகத்தின் அத்தனை தரப்பு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் இது ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் தவறாகவே நான் நினைக்கல. லோவர் ஜுடிஷியரியில் வந்து மேலே வரக்கூடியவர்கள் வந்து அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி பெஞ்சிலேருந்து பார்லேருந்து வரக்கூடியவர்கள் கூட பெஞ்சுக்கு போகும்பொழுது மேபி யூ கேன் ஹாவ் அ நேஷனல் ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் ஏதாவது வைக்கலாம். நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியை அதை கண்டக்ட் பண்ணலாம். அதில் பாஸ் பண்ணவங்க தான் வந்து தகுதி உள்ளவர்களாக பார்த்து அதிலிருந்து இந்த கொலீஜியம் சிஸ்டம் வந்து பார்லேருந்து எடுக்கிறவங்களை எடுக்கிறதுங்கிறது நல்ல முறையாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 3 பிறகு அதை கூட அவங்க வந்து யோசனை பண்ணலாம். ஏன்னா அடிப்படையான தகுதிகள் இருப்பவர்களை நாம் எடுக்கிறோமா இல்லையாங்கிறதா பார்க்கணும். இன்னொன்று இப்போ நான் சொல்லணும், இஸ்லாமியர்களுக்கு வந்து நம்ம ஊரில் இடம் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா கூட, ஆனால் இங்கே இருந்து தான் இங்கே வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் இஸ்லாமியராக. அப்புறம் இங்க இருந்த இஸ்லாமியர் இன்றைக்கு நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதன் பிறகு புதிதாக நியமனங்கள் செய்யப்படவில்லை. புதிதாக நியமனம் செய்யப்பட போவதாக சொல்லப்பட்ட அந்த 10 நீதிபதிகள்ல நிச்சயமாக எனக்கு தெரிந்து இஸ்லாமியரும் இருந்தார். சொல்லப்பட்டவர்கள் இருந்தார். நான்கு பேருக்கும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். நீங்க பார்க்கக்கூடிய மிக சின்ன புள்ளிங்கிறீங்க, அதுதான் இந்தியாவின் பெரிய புள்ளி. மிஸ்டர் ராமசுப்ரமணியன், நான் அந்த அளவில் நிறைவேற்றினேன். திரு புகழேந்தி, உங்களுக்கும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் என்னோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு, அத்தனை வெவ்வேறு விதமான கலாச்சாரம், மொழி, பண்பாடு கொண்ட நாடு. நீதித்துறையில் மட்டும் ஏன் அதற்கான இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீதிபதிகள் இவற்றுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு சாதியை தாண்டி, மதத்தை தாண்டி திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. ஏன் அவர்களுக்கான ஒரு தகுதி தேர்வு இங்கே இடம்பெறக்கூடாது என்ற கேள்வி உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தேர்வின் பொழுது இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அரசியல் குறுக்கீடுகளுக்கு அப்பாற்பட்டு நீதிபதிகள் மட்டுமே தன்னிடத்தில் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளாத ஒரு நிலையை தாண்டி ஒரு சாதாரண அடிப்படை மக்களுக்கான நீதித்துறையாக இந்த நீதித்துறை செயல்பட வேண்டும். அதை நோக்கி நாம் அனைவரும் பயணிப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.